கமலை அப்படின்னா திருவாரூரை குறிப்பிடும். திருவாரூரிலே ஒருவர் சென்று அந்த தியாகேசனிடம் சென்று நமசிவாய நாமத்தை சொல்லி சிவாய என்று பஞ்சாட்சரத்தை சொல்லும் பொழுது அவன் ஒரு புதிய மனிதனாக பிறந்து விடுகிறான். அவனது முன்வினைகள் அவனை விட்டு அகன்று விடுகிறது. அவ்வாறு செய்தால் முக்தி. காசியிலே இறக்க முக்தி. காசியிலே சென்று என்ன பண்ணணும்? நாம் செய்த கர்மாக்களை இறக்கி விட்டு வர வேண்டும். அங்கே இனிமேல் ஏதேனும் தவறு செய்திருந்தால் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அந்த கர்மாவை இறக்கி விட்டு வர வேண்டும். அப்போ அதுக்கு ஒரு முக்தி. நேரடியாக பொருள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. காஞ்சியிலே இருக்க முக்தி. காஞ்சியிலே அந்த ஏகாம்பரேஸ்வரனை மனதார நினைத்து நம் எண்ணங்கள் அங்கே இருந்தால் முக்தி. அங்கே போயிட்டு நம்ம வீட்டில் என்ன வெத்த குழம்பு பண்ணா, என்ன சாம்பார் அப்படின்னு பிரதோஷத்தன்னைக்கு கதை பேசக்கூடாது. அங்கே இறைவன் மீது எண்ணங்களை இருக்க முக்தி. அப்போதான் அங்கே வாழ்ந்ததாக பொருள். அதே போல திருவண்ணாமலையை நினைக்க முக்தி அப்படின்னா, அப்போ எங்க நினைக்கணும்? சகசிராரத்தில் அண்ணாமலையாரை, அருள் எனும் அண்ணாமலையாரை நினைக்க வேண்டும். நினைத்தால் உண்ணாமுலை என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த கருணை பொருந்திய தாய் நமக்கு வினைகளை தீர்த்து விடுவார்.